வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்லேருந்து புதுசா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி லாஸ்ட் மந்த்துமே ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் நீங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கலன்னா, அந்த நோட்டிஃபிகேஷனும் பாருங்க. அதிலயுமே நல்ல வேக்கன்சி குடுத்திருந்தாங்க. இதுவும் நல்ல வேக்கன்சி தான். இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே நீங்க இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் போஸ்ட் என்ன குடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர் அக்கவுண்ட்ஸ். ஸோ இதுல வந்து நமக்கு டோட்டலா 50 போஸ்ட் இருக்கு. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர் ஜெனரலிஸ்ட். இதுல வந்து 120 போஸ்ட் இருக்கு. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 29/9/2024. ஸோ செப்டம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் நீங்க இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும். இது ஒன்லி நீங்க ஆன்லைன் வழியா தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் வந்து நான் கமெண்ட் செக்ஷன்ல வந்து பின் பண்றேன். ஸோ அந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்பதான் உங்களால ஈஸியா அப்ளை பண்ண முடியும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் 21, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30. ஏஜ் ரிலாக்சேஷனும் இருக்கு. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் ரிலாக்சேஷன், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் ரிலாக்சேஷன், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் ஜெனரல் இருந்தா 10 இயர்ஸ், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எஸ்சி, எஸ்டி இருந்தா 15 இயர்ஸ், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் ஓபிசி இருந்தா 13 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்சேஷன் இருக்கு. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 15,925 கொடுத்திருக்காங்க. ஸோ சேலரி வந்து நல்ல சேலரி தான். அந்த விதத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன், அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கு. அதுக்கடுத்து ஃபேஸ் 3 இன்டர்வியூ இருக்கு. ஸோ இதுக்கான டேட் வந்து நமக்கு டென்டேட்டிவா கொடுத்திருக்காங்க. இது வந்து மேபி சேஞ்ச் ஆகலாம். எப்பன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரிலிமினரி ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷன் வந்து 13 அக்டோபர் 2024. அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 ஆன்லைன் எக்ஸாமினேஷன். இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப். இது வந்து 17 நவம்பர் 2024 கொடுத்திருக்காங்க. ஃபேஸ் 2 எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஒன்லி தமிழ்நாட்டுல சென்னையில மட்டும் தான் சென்டர் இருக்கும். பட் ஃபேஸ் 1ல வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த இடத்துல எல்லாம் சென்டர் இருக்கு. இதுக்கான ஃபீஸ் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு ₹100 ஃபீஸ் கொடுத்திருக்காங்க. மத்த கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே ₹850 ஃபீஸ். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டட் வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.